ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், வெல்கம் டு சமையல். இந்த வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியான ஈரல் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசைக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த பேனில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து அது சூடான உடனே இதில் சின்னதாக ஒரு 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்து நல்லா பொரிஞ்ச உடனே 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக வெட்டி சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். இதோட கலர் லேசாக மாறி கண்ணாடி பதம் வரணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கணும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலையை வந்து இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை சேர்க்குறது வந்து இந்த கிரேவிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறணும். நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து ஈரல் சேர்க்கணும். நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு ஈரலை கழுவி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கோங்க, அப்போ நல்லாயிருக்கும் மசாலாலாம் உள்ளே இறங்கி. இந்த ஈரலை ஃபஸ்ட்டு லேசாக வதக்கி விட்டுலாம். இப்போ இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் இந்த ஈரலுக்கு மட்டும் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஈரலை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிரேவி பண்ணும்போது இந்த ஈரலில் உள்ள அந்த பச்சை வாசனையெல்லாம் வந்து போயிட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா ஒரு 2 நிமிஷம் பக்கம் வதக்கி விட்டுட்டேன். இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காம சும்மா அப்படியே மூடி வச்சு ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சு ஒரு 2-3 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ஈரல்லேருந்தே கொஞ்சம் தண்ணி கசிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம வதக்கிட்டு செய்யும்போது அந்த ஈரலோட ஸ்மெல் சிலருக்கு பிடிக்காமல் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இல்லாமல் சூப்பராக இருக்கும். இப்போ இதில் வந்து ஒரு 2 குட்டி தக்காளியை பொடியாக வெட்டி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், அப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு. ஏற்கனவே நம்ம ஈரல் வதக்கும் போதும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் அதை கணக்கு பண்ணி சேர்த்துக்கணும். இப்போ இந்த தக்காளிலாம் நல்லா மசிஞ்சு அந்த பொடியோட பச்சை வாசனை போகணும், அந்த அளவுக்கு நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுணும். பார்த்திங்களா, எல்லாமே ஒன்றா சேர்ந்து வதங்கி ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தண்ணி நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டுலாம். இப்போ மூடி வச்சிடணும். நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் மூடி வச்சுட்டு ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் இருக்கட்டும். மொத்தமாகவே ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே நம்ம ஈரலை வந்து குக் பண்ணக்கூடாது. அப்படி குக் பண்ணோம்னா ரொம்ப ஹார்டாயிரும். இப்போ ஒரு 3 நிமிஷம் பக்கம் ஆயிடுச்சு. பார்த்திங்களா, நல்லா கிரேவியெல்லாம் வற்றி அந்த மசாலா ஈரலோடு ஒன்றா சேர்ந்து எண்ணெய் மிதக்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கடைசியில் இதில் ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலாவும் 1/2 டீஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக நுணுக்கிற மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சமாக பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலையும் தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான, ரொம்பவே ஹெல்த்தியான ஈரல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்ம கரெக்டான டைம் குக் பண்ணி எடுத்தோம்னா ஈரல் வந்து ரொம்ப ரப்பர் மாதிரி ஆகாமல் நல்ல சாஃப்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. நீங்களும் இதே மாதிரி மெத்தடில் ஈரல் கிரேவி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.